சினிமா டயலாக் யார் வேணா பேசிடலாம் சார். ஆனா அதுவும் கஷ்டம் தான். அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும். அது அந்த அவர்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு. பட் அரசியல் அப்படின்னு வரும்போது, நெறைய விஷயங்கள் வந்து ஒரு செகண்ட் வார்த்தை தப்பா விட்டா கூட மாறிடும். நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு காமெடி பீஸ்ன்னு சொல்ட்டீங்க. எத வச்சு நீங்க அவர காமெடி பீஸ்ன்னு சொல்றீங்க? எத வச்சு நான் அவர் பேசுற எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அரசியலுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கு முன்னால இருந்த விஜய பத்தி விமர்சனம் இல்ல, இல்ல பண்ணல. எனக்கு புரியுது. அந்த அந்த விஜய் நான் பார்த்து பிரமிச்ச விஜய் வேற, வேற, அரசியல்ல வந்த அரசியல் காமெடி பீஸ் வேறன்றீங்க வேற. இல்லையா? இது வேற, ஏன் அது அந்த வேற. காமெடி பீஸ்ன்ற அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டத்த குடுத்தீங்கன்னு தான் கேட்கிறேன். ஏன்னா நீங்க அவர வச்சு படம்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு பெரிய லெவல்ல அவர இமேஜின் பண்ணிட்டு, டக்குனு இப்படி சொல்ட்டீங்களே! இல்ல அவரோட அதாவது பேசுறது இருக்கு இல்லைங்களா? அவரோட மூவ்மெண்ட் பேசுறது எல்லாமே வந்து, மக்களுக்கு என்ன செய்ய போறோங்கிறத இதுவரைக்கும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் வந்து ஆளும் கட்சிய தான் அசிங்கமா பேசிட்டு இருக்காரு. ஆளும் ஆனா கட்சி அவரு என்ன பண்ண ஆ போறோம்ன்றத அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப சொல்ல தெளிவா மாட்டேங்கிறாரு. இருக்காரு. 2வது என்ன சொல்றதுன்னா, அவரு இப்ப வந்து திடீர்னு கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவரு உதவி பண்றேன் அப்படின்னு. அப்ப இத்தன வருஷமா சம்பாரிச்சாரு. அந்த டைம்லலாம் எந்த ஒரு உதவியுமே ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒண்ணு பண்றவன் கூட பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கான், அந்த பாலாங்கிற பையன். நீங்கலாம் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அப்ப நீங்க எதுவுமே பண்ணல. திடீர்னு வந்து உங்க ஸ்டெண்டிங் அடிச்சு, ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 பேருக்கு குடுக்குறது மாரி ஒரு டிராமா பண்ணிட்டு, அத 4000 பேருக்கு குடுத்தோம்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப, இந்த ஆளு அரசியலுக்கு வந்தான்னா, நான் ஆல்ரெடியே நாடு, நாட்டு மக்கள் நாசமா போய் ஒரு ஃபீல் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும்னு இருக்கிறப்ப, தப்பான ஒரு தலைவன கிரியேட் பண்ற விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது.